விஜயுடைய மலேசியா கூட்டம் அந்த ஜனநாயகன் பாடலுடைய ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து வந்துட்டார். அந்த கூட்டம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மலேசியாவில். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயே சொல்லிட்டாங்க, இதுவரை எந்த இதுக்கும் இவ்வளவு கூட்டம் கூடியதில்லைன்னு. 1,00,000 பேர் வரை கூடியிருக்காங்க. அதுவும் இயற்கையாகத்தான் வந்திருக்காங்க. டிராஃபிக் எல்லாம் ஜாம் ஆகி போச்சுன்னெல்லாம் மலேசியத்தில் செய்திகள் வந்திருக்கு. அதனால் அதை முடித்து விட்டு விஜய் வெற்றிகரமாக அங்கே இருந்து வந்துட்டார் அப்படின்னு அவங்க தரப்பு செய்தி சொல்லப்படுது. இதுக்கு இடையில் விஜய் பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு இன்னும் 33 வருடங்கள் நான் அரசியலுக்காக என்னை தியாகம் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் கணக்கு போடுறாங்க, என்னடா இது 52 வயசாச்சு, 33 வருஷம்னு கரெக்டாக சொல்கிறாரு, அப்போ 85 வயசு வரை ஒரு அரசியலில் இருப்பாரா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் கருணாநிதி 94 வயசு வரை அரசியலில் இல்லையா? ஈவேரா 96 வயசு வரை அரசியலில் இருந்தார்ல. அதனால் 85 வயசு வரை அரசியல் இருக்கணும்னா அது அவர்களுடைய அவ்வளோ தன்னம்பிக்கை அவருக்கு. அதனால் அரசியலில் 33 வருஷம் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, இவங்கள மாதிரி பையன் பேரன் முப்பேற்றேன் அப்படிங்கிறது இல்லை. அவர் பையனே அவரை விட்டு விலகியிருக்காரு. அவர் தனி சொந்த காலில் நிற்கணும்னு அவர் போய் படத்தில் இது பண்ணி ட்ரை பண்ணுறாரு. அதனால் அப்படி விஜய் வந்தாலும் அவங்க குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க, யாருக்கும் பதவி கொடுக்க மாட்டாருங்கிறது தான் நமக்குடைய நம்பிக்கை. ஏன்னா அவங்க அப்பாவே அவர் கூட சேர்க்கலையே, அப்பாவே என்ன சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாரு. அதனால் குடும்ப வாரிசுகள் நல்ல வாரிசுகளாக இருந்தால் கொண்டு வரலாம். நான் அதைத்தான் சொல்கிறேன். நேரு இந்திரா காந்தியை கொண்டு வந்தார். அவர் நாட்டுக்கு பல விஷயங்களை செஞ்சார். இரும்பு பெண்மணின்னு வாங்கினார். அப்படிப்பட்ட வாரிசாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். சும்மா வாரிசுங்கிற காரணத்துக்காக திறமை இல்லாதவர்களை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் கொண்டு வர ஆளுங்களை